இதெல்லாம் இந்த வருஷம் இங்கிருந்து அப்ராடுக்கு ஸ்மகிள் பண்ணும்போது சீஸ் பண்ணப்பட்ட அனிமலோட பார்ட்ஸ். இதில் தந்தம், தோல், ஏன் லைவ் அனிமல்ஸ் கூட மாட்டியிருக்கு. இதில் ஐவரியோட எஸ்டிமேட் மாத்திரம் க்ளோஸ் டு 25 மெட்ரிக் டன்ஸ். அதாவது இதுக்காக 2500 யானைகள் சாகடிக்கப்பட்டிருக்கு. சார், அப்போ இதுக்கெல்லாம் கன்சியூமர் யார் சார்? மார்க்கெட் தான் பிகெஸ்ட் கன்சியூமர். போச்சிங் இஸ் a great threat. 1989ல மேல் டு ஃபீமேல் எலிஃபென்ட்ஸோட ரேஷியோ 1:6 இருந்தது. இப்போ 1:122 ஆயிடுச்சு. எவ்ரி இயர் அட்லீஸ்ட் 100 போச்சிங் கேசஸ் ஆஃப் ரிப்போர்ட் ஆகுது. இதே ரேட்ல போனா 20-30 இயர்ஸ்ல யானைங்களோட இனமே அழிஞ்சு போயிடும். சார், நம்ம நாட்டில் ட்ரக்ஸ் அண்ட் வெப்பன் ஸ்மக்லிங்க்கு எகென்ஸ்டா இருக்கிற மாதிரி ஸ்ட்ராங் லாஸ் இல்லீகல் வைல்ட் லைஃப் ட்ரேடிங்க்கு எகென்ஸ்டா இல்லையா? அந்த உப்பு சப்பு இல்லாத சட்டத்தில் இருக்கிற லூப் ஹோல்ஸை வச்சு தான் பெரிய நெட்வொர்க்ல ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க போச்சர்ஸ் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. சார், அப்போ இதை பேன் பண்ண வேற வழியே இல்லையா? இவனுங்கெல்லாம் வேரியஸ் நெட்வொர்க்ஸை சேர்ந்த போச்சர்ஸ். இதில் சவுத் இந்தியாவை சேர்ந்தவன் தான் தயாளன். நம்மளுக்கு ரீசெண்டாக கிடைச்ச இன்டலை வச்சு பார்க்கும்போது தயாளன் வெஸ்டர்ன் காட்ஸை சுற்றி எங்கேயோ இருக்கான்னு தெரிய வந்திருக்கு. ஆனால் அவன் யாரோட பேக்கிங்கில் பதுங்கி இருக்கான்னு தெரியல. அதுக்காக அவன் பிரசன்ஸை கன்ஃபார்ம் பண்ண நம்ம ஆஃபீஸர்ஸில் ஒருத்தரை அந்த ஏரியாவை சுற்றி சர்வேயல் பண்ண அனுப்பியிருக்கேன். We have to wait until then. That's it for the day. எஸ் சார். சார், நீங்கள் அனுப்பியிருக்கிற அந்த ஆஃபீஸர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களுக்கு சொன்ன வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன்.